ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இது என்னுடைய மகள் செஞ்ச ஒரு குட்டி ட்ராயிங் புக். இந்த புக் எப்படி அவள் செஞ்சுருக்கிறா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. இது வந்து பிளாக் A4 சீட். அதை எடுத்து அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கிறா. ஸ்டிக்கர் மாதிரி அவளே செஞ்சு ஒட்டியிருக்கிறா. பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவளுடைய ஒர்க் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். இதில் நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கிறா. அது எங்கே வச்சிருக்கிறா அப்படின்றது தெரியலை. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், என்னுடைய மகளுடைய பேர் ஹுதா. பாருங்கள் இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறா. உண்மைக்குமே நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய மகள் வந்து இவ்வளோ அழகாக வரைவாவா அப்படின்றது நான் நினைக்கவே இல்லை. அதுக்காகத்தான் அந்த கலர் மார்க்கர் வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட ரொம்ப கரைசல் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அது வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கிறா பாருங்கள். உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் ஒவ்வொரு வேலையிலும் செய்கிறப்போ வந்து உண்மைக்குமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுறாவா, இப்படி வேலையெல்லாம் அவள் செய்கிறாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய கைவேலைகள் வந்து அவள் செய்வாள் பாருங்கள். இவ்வளோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கலர் பண்ணலை. அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்குற சுட்டி இதில் மிச்சம் இடிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இதில் இருந்தால் நான் அந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி வச்சுருக்கேன். சுட்டி அவள் இதுக்கெல்லாம் இன்னும் கலர் பண்ணலை. பாருங்கள் இப்படி ட்ரா பண்ணியிருக்கா. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறா கலர். இந்த மாதிரி அவள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் வந்து நான் ஏசுறது தான். இந்த இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஏசுறது தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நான் சரின்ட்டு விட்டுருவேன். இதெல்லாம் வந்து அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு. ஏதோ எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து படிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்காது. கல்வி அறிவும் எல்லாருக்கும் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதனால் நான் அவள் ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஏசினாலும் ஒரு நேரத்துக்கு நான் விட்டு கொடுக்குறது சரி, செஞ்சு பாருங்கள் அப்படின்றதுக்காக நான் விடுவேன். ஏன்னா அவளுடைய டேலண்ட் என்ன அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள் இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறான்னு. இதெல்லாம் கலர் பண்ணினதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் நான் போடுறேன். இவ்வளோ தானே இருக்கும். இவ்வளோ தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை செய்கிறனாலும் ஏசாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். ஏன்னா அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய மகளுக்காக லைக் பண்ணுங்கள்.